நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தியானத்துக்காய் வாசியுங்கள். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயுடைய நாட்களில அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வராங்க. அந்த ஆண்டவர் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக நடந்து வருகிறார்கள். ஆண்டுகள் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அங்கே பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பல போராட்டங்களை சந்திக்கிறாங்க. அத்தனைகளையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து வருகிறார். இங்கே ஒரு வித்தியாசமான பிரச்சனை சந்திக்கிறாங்க. அது என்னது? பிலேயாம் அந்த இஸ்ரவேல் மக்களை என்ன பண்றாரு? சபிக்கிறார், சாபத்தை கொடுக்கிறார். ஒரு உபதேசத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் அழிந்து போவதற்காக, அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுவதற்காக, அவர் பிரயாணம் தடைப்படுவதற்காக, அந்த எண்ணங்களை மாற்றுவதற்காக அந்த சாபமான நிலைமையை யார் கொடுக்கிறாரு? பிலேயாம் என்கிற ஒரு தரிசி கொடுக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த சாபத்தை ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? ஆசீர்வாதமாய். வாய் திறந்து சொல்லுங்க, ஆசீர்வாதமாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் பிலேயாமுடைய அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்றால், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மளுடைய சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை கட்டி சொல்லுங்க, எனக்கு எதிராக எத்தனை பிலேயாம்கள் வந்தாலும் அத்தனை சாபங்களையும் என்னுடைய ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, நமக்கு எதிராக அது ஹைடன் சார்ஜஸ் எப்படி இருக்கிறதோ, சில காரியங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வாங்கின சாபம் இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவைகளிலே இருந்து எப்படி வெளியே வர முடியும்? வேதாகமம் அவைகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தியானிங்க, சத்தமாய் வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கொஞ்சமா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படி விட்டுருங்க. அப்படி இதுக்கு வாங்க, கலாத்தியர் 3:13 புதிய ஏற்பாட்டில் வாங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்படி விட்டுருங்கம்மா. அங்க என்ன போட்டிருக்கு? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அங்கே சாபம், அங்கதான் சாபமே ஆரம்பிக்கிறது. அங்கதான் மனித குலத்தினுடைய சாபமே ஆரம்பிக்கிறது. அதே சாபம் எங்க முடியுது பாருங்க? சிலுவையில நம்முடைய ஆண்டவர் நமக்காக அடிக்கப்படும் பொழுது அவர் நமக்காக சாபமானார். ஆமென் சொல்லுங்க. அங்கே ஆரம்பித்த அந்த சாபம் ஆண்டவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே முடிகிறது. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க, ஆமென் சொல்ல முடியுமா? அங்கே ஆரம்பித்த மனித குலத்தினுடைய சாபம், ஆண்டவர் கொடுத்த சாபம் தன்னுடைய குமாரன் மேலே என்ன பண்ணுது?
முடிந்து அவர் நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எங்கே சாபம் ஆரம்பித்ததோ அங்கே அவர் நமக்காக சிலுவையில் அந்த சாபத்தை, என்னுடைய சாபத்தை, என் குடும்பத்தினுடைய சாபத்தை அவர் வாங்கி கொண்டு நம்மை முழுவதுமாய் விடுதலையாக மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் ஒன்று சொல்கிறேன், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாஸ்டர், நான் என்ன செஞ்சாலும் சாதகமாக வர்ற மாதிரி வருது, எல்லாம் நடக்கிற மாதிரி வருது. இல்லைண்ணே, அண்ணே நீங்கள் வீட்டில் என்ன வியாபாரம் பண்ணாலும், என்ன முதல்ல போட்டு செஞ்சாலும், என்ன காரியத்தை செஞ்சாலும் நல்லா வர்ற மாதிரி வருது. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? எதுவுமே சக்ஸஸாக வரமாட்டுது. எது செஞ்சாலும் இப்படி தான் இருக்குது. ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் இப்படி தான் இருக்குது. ஒரு திருமண காரியத்தை பேசினாலும் முடிகிற மாதிரி வருது. ஆனால் கடைசியில் பிரச்சனை வந்தது. என்னன்னா, வாசியுங்கள், அங்கே தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு யுத்த சூழ்நிலை எதிர்பாராமல் வருது. கோலியாத்துக்கு எதிரி தாவீது கிடையாது, ஆரம்பத்தில் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் கோலியாத்து தாவீது சண்டை போட்டாங்கன்னு, அது பின்னாலே வந்தது. ஆனால் கோலியாத்துக்கு எதிரி சவுலும் அவனுடைய இராணுவத்தின் சேனைகளும் தான். தாவீதை பொறுத்தவரையில் ஆடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தான். யாருக்கோ சாப்பாடு கொண்டு அவங்க அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போனவன் சூழ்நிலையை பார்க்குறான். அங்கே ஒரு யுத்தத்தின் சூழ்நிலையாக அமைகிறது. என்ன யுத்தம்னா, ஆண்டவருடைய நாமத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திக்கிறவனுடைய அந்த காரியம் நடக்க பார்க்குறான். இவங்கெல்லாம் ஓடுறாங்க. அங்கே கோலியாத்துடைய எதிரி தாவீது கிடையாது. அவன் யுத்தத்தை பார்க்க போனவன், அண்ணன் தம்பியை பார்க்க போனவன். சூழ்நிலையிலே அவன் யுத்த வீரனாக மாறிக்கொண்டிருக்கிறான். போய் நிற்கிறான், சவுல்கிட்ட போய் நிற்கிறான். சவுல் பார்க்குறாரு, எப்பா அவனுடைய நிலைமைக்கு நீ ஒரு சின்ன பையன், ஸ்மால் பாய். அவன் யுத்த வீரன், எத்தனையோ யுத்த களங்களை பார்த்தவன், எத்தனையோ முறை என்னையும் பார்த்துருப்பான். ஆனால் நீ உன்ட்ட ஒன்றுமே இல்லாமல் போறிய, இப்படி போறியப்பா, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் அவன் சட்டையெல்லாம் கொடுக்குறான். ஆனால் ஒன்றுமே அங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டுக்கு. அவனுடைய பட்டயத்தை கொடுக்குறான், ஒர்க் அவுட் ஆக மாட்டுக்கு. தாவீது என்ன பண்ணுறான், அந்த கவனை எடுத்துக்கொண்டு 5 கற்களை எடுத்துக்கொண்டு அப்பந்தான் பார்க்குறான் கோலியாத்துக்கு எதிரியாக மாறுகிறான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சமய சந்தர்ப்பம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் நம்மை ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்தார் என்பது அப்பொழுதுதான் வெளியே வந்து கொண்டு. கையை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், எனக்கு ஏன் நல்லா தானே போச்சு, இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறாங்களே, என்ன பிரச்சனைனா, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. கோலியாத்தோடைய அவன் நினைச்சான் எனக்கு எதிராக ஒரு இராணுவ வீரன் வருவான், சவுல் வருவார், இல்லது அவருடைய தளபதி வருவார் நினைச்சான். இங்கே யார் வரா? சற்றும் எதிர்பாராத, வாயை திறந்து சொல்லுங்க, சற்றும் எதிர்பாராத, இராணுவ உடை இல்லாத, இராணுவ களவாடங்கள் இல்லாத, ரோட்டில் போகிற மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். நீ யாருப்பா? நான் தான் உங்களுடைய என்ன போட போகிறேன், சண்டை பிடிக்க போகிறேன். என்னையா இது அநியாயமாக இருக்குது, என்கிட்ட என்ன வெப்பன்லாம் இருக்குது, மாடர்ன் வெப்பன் வச்சுருக்கேன். இவன் சட்டையும் போடாமல் சாதாரண ஒரு ஆட்டுடைய மேய்ப்பனுடைய அந்த உடையில் கையில் என்ன வச்சுருக்கான், கவனை வைத்து கொண்டு ஒத்தை கொத்த பாருங்கிறான். எவ்வளோ பெரிய யுத்த களம் மாற்றப்படுகிறது. அவன் பண்ணுறான், அவன் சொல்கிறான் பாருங்க, நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில்னா சம்மதமே இல்லை. அந்த யுத்தத்துக்கு அதுக்கும் அவங்க என்ன பண்ணுறான், பெலிஸ்தீருக்கும் சவுலுடைய சேனைக்கு தான் சண்டை. இங்கே யுத்த களம் எப்படி மாறுகிறது பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை வைத்து யுத்த களம் மாற்றப்படுகிறது. வாசியுங்கள், அது ரொம்ப ரகசியமாக இருக்கும். வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 17:43.
எப்படி மாறுது பாருங்க. 1 சாமுவேல் 17:43 உங்க வாழ்க்கையோட அப்படி இணைத்து வாசியுங்கள் பார்ப்போம். வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அல்லேலூயா. யுத்தத்துல இந்த வார்த்தைக்கு சம்மதம் இருக்கா இல்லையா? சம்மதமே கிடையாது. அடிதடி போட்டு ஜெயிக்கணும், இல்லது அவங்க இருக்கிற வெப்பனை வச்சு ஜெயிக்கணும், இல்லது அந்த யுத்த முறைகளை வைத்து ஜெயிக்கணும். இவன் என்ன கேட்குறான் பாருங்க, நான் யுத்தத்துக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை யுத்த களத்தை பார்த்தவன், நீ நடந்து வர்ற ஸ்டெப்பை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் அப்படி பார்க்குறவன், நீ தடிகளோடு வருகிறதுக்கு நான் என்ன ஏதோ ஒன்று அப்படி விட்டுதா கூட பரவாயில்ல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அது வாசிங்க, அது முக்கியமானது. வாசிங்க. அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாத்தீங்களா? சாபம், சாபம். இந்த காரியம்தான் இன்னைக்கு நாம ஜெயிக்க வேண்டிய ஒன்று. ஆமேன்னு சொல்லுங்க. யுத்தத்தில் ஆண்டவர் என்னைக்கோ நமக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு. கத்தியும் அந்த யுத்த களவாடங்கள் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்னைக்கோ வெற்றியை கொடுத்துட்டார். ஆனால் அந்த யுத்தத்துக்கு சற்று சம்பந்தம் இல்லாத, யுத்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத, ஆனால் கிரியை செய்யக்கூடிய, அதுக்கும் சில வல்லமைகள் உள்ள அந்த காரியத்தை சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? சபிக்கிறான். யாரை சபிக்கிறான்? தாவீதை சபிக்கிறான். ஏன் சபிச்சான் தெரியுமா? ஏன் சபிச்சான் தெரியுமா? இதே போல நடந்த பழைய யுத்தங்களிலே அவன் இதே போல அந்த காரியத்தை பயன்படுத்தி அநேக வெற்றிகளை வாங்கியிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே வெப்பனை எங்கே கொண்டு வாரான்? ஆண்டவருடைய வல்லமையில இருக்கிற, ஆண்டவருடைய வல்லமையினால கரடியையும் சிங்கத்தையும் ஜெயித்த, அபிஷேகத்தில் நிறைந்த தாவீதுகிட்ட கொண்டு வாரான். கவனமாக இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் இப்போ சொல்கிறீங்களே, எதை எடுத்தாலும் இப்படி தான் முடியுது, எதை எடுத்தாலும் இவ்வளவு மன கஷ்டமாக இருக்குது, எவ்வளவு உழைச்சி வச்சுருக்கிறோம், ஆனால் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்கிறீங்களே, அதனுடைய பகுதி பலன் என்ன தெரியுமா? இதே போல அவன் அநேக முறை இந்த யுத்தத்தை அவன் பயன்படுத்தி தன்னுடைய தேவர்களின் பெயரை சொல்லி என்ன பண்ணுறான்? சபித்து அநேக வெற்றிகளை பெற்றதுனால தான் அதே வெப்பனை எங்கே பண்ணுறான்? உபயோகிக்கிறான். தாவீது மேலே அவன் பயன்படுத்துகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது. தாவீத அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தான், அவனுடைய கவனம் பார்த்தான், அவனுடைய கையில் இருக்கிற கல்லை பார்த்தான். அவனால் ஒன்றும் பார்க்க முடியல. அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் யார் என்பதை பார்க்க முடியவில்லை. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. இந்த நாளிலே எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான மகளே, எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, எனக்கு அன்பான ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக நீங்கள் வெளியில் பார்க்குற யுத்தம் மட்டும் நடக்கலை, ஏதோ ஒரு சாபம் அவங்க வாயிலிருந்து உங்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், சாத்தானே, அடுத்தவங்ககிட்ட வேலை காமிச்ச மாதிரி எங்ககிட்ட என்ன செய்ய முடியாது? வேலையை காமிக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. உடனே தாவீது சொன்னா, கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த யுத்த சேனையெல்லாம் இன்று என்ன செய்யும்? பார்க்கும். ஆண்டவரே, எல்லாரும் வாயத்தை இருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. நீங்கள் வெளியில் பார்த்து என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. மற்றவங்க எப்படினாலும் போகட்டும், அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளே, நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கோலியாத் கையில் எத்தனை விதமான ஆயுதங்கள் இருந்தாலும் அதை பார்த்து பயப்படுறத விட அதை ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் வெளியே சொல்கிறான், அநேக வார்த்தைகள், உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் உள்ளத்திலே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இவங்க நல்லா இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் போகும்போது வரும்பொழுதும் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்பது உங்களுக்கு
தெரியுமா? அவைகள் அனைத்தும் சபிக்கப்பட வேண்டியவைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதான் சொன்னா. தன்னுடைய அவன் நம்பியிருக்கிற நம்பிக்கையை வைத்து கொண்டு யாரை சபித்தான்? தாவீதை. எப்படி அதில் ஒரு வார்த்தையில் போட்டுட்டாங்க. என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? யோசித்து பாருங்கள். இது சொல்ல முடியாது, நான் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா கரியும் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருப்பான் யோசித்து பாருங்க. அவனுக்கு இருந்த வல்லமை என்ன சொல்லுது தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னை சபிக்கிற, நான் சிங்கத்தை ஜெயித்தவன்டா. ஆமேன்னு சொல்லுங்க. கரடியை கிழித்தவன்டா. நீ சவுல மாதிரி என்ன நினைச்சியா? என்ன நடக்குன்னு பாருன்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லம் அவன் மேலே இறங்கினதுனால சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினாரையா. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. யுத்த களம் எப்படி மாறிச்சின்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இக்காலை வேளையில் எத்தனை எண்ணங்களோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள் தோல்விகளோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, இதே வெற்றியை ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும் சொல்கிறவங்கள ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடங்களிலே யுத்தம் எப்படி மாறுது பாருங்க. அவன் ஓடி வாரான் சாபத்தை கையில் வைத்து கொண்டு. தாவீதும் அவனும் பார்க்குறான், இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் கண்டிப்பாக கோலியாத் என்ன பண்ணுவான்? தாவீதை அட்டாக் பண்ணுவான். தாவீது முந்தி கொண்டு அந்த கவனிலாலே அடிக்கிறான். சாபத்தை ஒரு கல்லினாலே ஜெயித்தான் ஐயா. அவ்வளோ பெரிய சாபத்தை அவனால் ஜெயிக்க முடியும்னா ஆண்டவருடைய சிலுவையின் வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற நம்மளால் ஜெயிக்க முடியுமா? முடியாதா? ஆமென் சொல்கிறவங்களா உங்களுடைய வலதுகரங்களை விசுவாசமாய், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியத்தில் இருந்தாலும், ஒரு மனசு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தாவீதை சாபத்தை ஜெயிக்க வைத்தவர் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவினால எங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்களையும் ஆண்டவர் சாபத்தை, எத்தனை சாபம் இருந்தாலும், எத்தனை எங்களுக்கு வெளியே தெரியாத சாபங்களாக இருந்தாலும், நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஆமேன்னு சொல்லுங்க. யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நல்லா இருக்க பிடிக்கும். நான் உனக்கு சொல்கிறேன், ஒருவேளை தவறாக இருந்தால் நான் அதுக்கு வருத்தத்தை கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்க பிடிக்கும், ஆனால் என்னை விட நீங்கள் நல்லா இருக்க எனக்கு என்ன செய்யாது? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லையா பிரதர்? நான் அப்பா சொன்னால் நான் அதுக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்க பிடிக்கும், என்னை விட நீ என்ன அது அங்கே என்னவாக மாறும்? அது நான் சொன்ன காரியமாக அது எங்கே வேணாலும் மாறலாம். வேலை பார்க்குற இடத்துலையும் மாறலாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துலையும் மாறலாம், உங்கள் இனஜன பந்துக்கள் மத்திய. நீங்கள் இவைகளை ஜெயிக்க வேண்டியது உங்களுடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்த காரியமாக இன்று மாறுவதாக. ஆமேன் சொல்லுங்க. எங்களுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் இந்த மாதத்திலேயே மாறணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை கையை பிடித்து சொல்லுங்க. எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த மாதம் வாயத்திறந்து சொல்லுங்க. இந்த மாதம் அத்துணை சாபங்களை போலி அத்துடைய சாபங்களையும் மாற்றி ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறார். ஜெயத்தோடு சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக.